தேர்தலில் எங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர் திரு பாஸ்கரன் அவர்களை ஆதரித்து எங்கள் நிர்வாகிகள் எல்லாம் கிராமங்கள் தோறும் சென்று வாக்கு சேகரித்து வருகிறோம். செல்லுகிற இடங்களில் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருக்கிறது. அதற்கு காரணம், பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு வாய்ப்பினை கொடுங்கள், இந்த தேர்தலில் ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கு எங்கள் வேட்பாளரை ஆதரியுங்கள், மாம்பழம் சின்னத்திற்கு வாக்களியுங்கள் என்று காரண காரியங்களை எல்லாம் எடுத்து சொல்லி மக்களிடத்தில் பேசுகிற போது, பாட்டாளி மக்கள் கட்சி நல்ல கட்சி, உங்கள் மருத்துவரையாளருடைய போராட்டங்கள் வெற்றி பெற வேண்டும், சென்னை அன்புமணி அவர்களுடைய செயல் திட்டங்கள் தமிழ்நாட்டில் நிறைவேற்றுவதற்கு அடுத்து நீங்கள் கட்டாயம் ஆட்சி பிடிக்கணும், நாங்கள்லாம் ஆதரிக்கிறோம், விரும்புகிறோம், இந்த தேர்தலையும் பாமக ஆதரிக்கிறோன்னு சொல்லி மக்கள் சொல்கிறது எங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்குது. நல்ல வரவேற்பு தான் அரவக்குறிச்சி தொகுதியில் தென்படுது. அதே மாதிரி தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதியிலையும் நல்ல வரவேற்பு எங்களுக்கு இருக்கிறது. ஆகவே தமிழ்நாட்டு மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள் என்ற செய்தி கண்ணுக்கு தெரியுது. அதே நேரத்தில் ஜனநாயகம் தலைக்க வேண்டும். இந்திய நாடு மிகப்பெரிய ஜனநாயக நாடு. ஜனநாயகத்தை உருவாக்க வல்லது தேர்தல். ஆனால் அந்த தேர்தலில் வாக்குகளை விலை கொடுத்து வாங்குவது, வாக்குக்கு பணம் பெறுவது என்பது இது மிகப்பெரிய மோசடியான செயல், ஜனநாயகத்தை சிதைக்கிற, குழி தோண்டி புதைக்கிற செயல். ஆகவே இது தவிர்க்கப்பட வேண்டும். இந்த தேர்தலில் அது நிலைநாட்டப்பட வேண்டும் என்பது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொடர் முயற்சி. அந்த அடிப்படையில் இன்னைக்கு அரவக்குறிச்சி தொகுதியில் பாமக வேட்பாளர் பாஸ்கரன் ஒரு நல்ல அரசியல் அனுபவம் உள்ளவர், கட்சியில் ஒரு மூத்த நிர்வாகி. இந்த தொகுதி மட்டுமல்ல, இந்த மாவட்டம் முழுவதும் தமிழ்நாட்டிலே பல்வேறு பிரச்சனைகளுக்கு ஓடி குரல் கொடுக்கிற ஒரு நல்ல வேட்பாளர். எங்கள் மருத்துவரையாவும் சென்னையாவுடைய கொள்கையை பற்றி மக்கள் புரிஞ்சிருக்காங்க, வேட்பாளரை பற்றி அறிஞ்சிருக்கிறாங்க. வாய்ப்பு கொடுக்குறோன்னு சொல்கிற நேரத்தில் இது ஒரு நல்ல சந்தர்ப்பமாக எங்களுக்கு வரவேற்கக்கூடிய நிகழ்வாக இதை நாங்கள் கருதுகிறோம். அதே நேரத்தில் இன்றைக்கி தமிழ்நாடுன்னு சொன்னால் வடபுலத்தில் இருப்பவர்களால் ஒதுக்கி தள்ளப்படுகிற மாநிலமாக நாங்கள் பார்க்குறோம். இதுக்கு முன்னால் வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறதுன்னு சொன்னாங்க. அந்த தெற்கு தேய்வதிலேயும் தமிழ்நாட்டை ஒதுக்கி பார்க்குற நிலைமை தான் பார்க்க முடியுது. காரணம், இன்றைக்கி காவிரி பிரச்சனை தொடர்ந்து காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்படாத நிலைமை. கர்நாடகத்திற்கு மத்திய அரசு ஆதரவு அளிக்கிற நிலையாவது தொடர்ந்து நீடிச்சு வருகிறது. பாலாறு பிரச்சனையில் ஆந்திரா எங்கள் உரிமையை தட்டி பறிக்கிறது. முல்லை பெரியாறு பிரச்சனையில் கேரளா உரிமை மறுக்கிறது. ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உலக நீர்வள சட்டமும் சரி, இந்திய நாட்டினுடைய நீர் ஆதார சட்டங்கள் சொல்லுவது கடைமடை பகுதிக்கு முக்கியத்துவம் வேணும்னு சொல்கிறாங்க. இதை ஏற்கனவே போடப்பட்ட ஒப்பந்தத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் கடைமடையாக இருக்கிற தமிழ்நாடு தொடர்ந்து புறக்கணிக்குது. இந்த நீர் ஆதாரத்தில் கையேந்தி நிற்கிற அவல நிலைக்கு இருக்கிறோம். இது தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுகிறதுங்கிறது ஒரு ஆதாரம். அதே நேரத்தில் இந்தியாவில் இருக்கிற எல்லா மொழிகளையும் ஆட்சி மொழி ஆக்கணும்னு சொல்லி மருத்துவரையை தொடர்ந்து குரல் கொடுக்கிறாரு. தமிழ் உயர்தனி செம்மொழி, உலகின் மூத்த மொழிகளாக இருக்கிற 6 மொழிகளுள் ஒன்று தமிழ். ஆக உயர்தனி செம்மொழியாக இருக்கிற உலகத்தில் உள்ள 3000க்கும் மேற்பட்ட மொழிகளுள் முதன்மையாக மொழிகளான 6 மொழிகள் ஒன்றாக இருக்கிற தமிழ் சிறப்பு பெறல அப்படிங்கிறது தான் எங்களுக்கெல்லாம் கடுமையான ஒரு வேதனை உண்டாக்குகிற நிகழ்வு. இன்னும் பார்த்தீங்கன்னா மலேசியா, சிங்கப்பூர் உள்ளிட்ட உலகத்தில் பல நாடுகளில், வெளிநாடுகளில் தமிழ் ஆட்சி மொழியாக இருக்குது. ஆனால் தமிழர்கள் வாழக்கூடிய தாய் தமிழ்நாடாக இருக்கிற இந்தியாவில் தமிழ் ஆட்சி மொழி இல்லைங்கிறது மிகப்பெரிய வருத்தம். தமிழை மத்திய அரசு ஆட்சி மொழியாக்கணும். தமிழ் மாதிரி இந்தியாவில் இருக்கிற எல்லா இந்திய மொழிகளை எல்லாம் ஆட்சி மொழி ஆக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் வலியுறுத்துகிறோம். இப்போது பிரதமர் மோடி அவர்கள் நேற்று திடீர்னு ஒரு அறிவிப்பு, அந்த அறிவிப்பை வரவேற்கக்கூடியதாக தான் நாங்கள் கருதுகிறோம். இன்னைக்கு பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிற ஊழல் செய்து பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிற கருப்பு பணத்தை
ஒழிக்கணுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. கருப்பு பணம் ஒழிக்கப்பட வேண்டும், வெளிக்கொணரப்பட வேண்டும், அதில் மாற்று கருத்தே இல்லை. மத்திய அரசு தொடர்ந்து முயற்சி எடுக்குது. அதற்காக நேற்று பிரதமர் மோடி அவர்கள் கருப்பு பணத்தை ஒழிப்பதற்காக 1000 ரூபாய் 500 ரூபாய் நோட்டு செல்லாதுன்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு. கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுக்கு எடுத்திருக்கிற இந்த நிகழ்வு வரவேற்கக்கூடிய ஒன்று, மிக முக்கியமானது. இப்படி இந்தியாவில் 1000 ரூபாய் 500 ரூபாய் நோட்டு செல்லாதுன்னு சொன்னதுனால நீங்கள் சாதாரண ஏழை மக்கள், நடுத்தர மக்கள்லாம் நீங்கள் திண்டாடுறாங்க, தடுமாறுறாங்க. காலையில் நாங்கள் ஓட்டு கேட்க போனோம். வாக்கு சேகரிக்கும் நேரத்தில் மீன் கடையில் மீன் வியாபாரமே எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த அடுப்புக்கு உருளை போடுறவங்க, சிலிண்டர் போடுறவங்க கேட்டால் 50 எடுத்துகிட்டு போனால் 2 தான் வாங்கினாங்க, 48 திருப்பி கொண்டு வந்துன்னு சொல்கிறாங்க. காய்கறி கடையில் வியாபாரம் இல்லைன்னு சொல்கிறாங்க. உணவகங்களில் சாப்பிட்டு பணம் கொடுக்கறதுக்கு முடியலைன்னு சொல்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் ஒரு தட்டுப்பாடு, ஒரு தேக்க நிலை, நெருக்கடி நிலை இருக்கிற மாதிரி தெரியுது. இது கொஞ்சம் அவகாசம் கொடுத்து கூட பண்ணியிருக்காங்கன்றதான் பொதுமக்கள் மத்தியில் இன்றைக்கி எல்லா நாளும் பேசப்படுகிற செய்தி. ஆகவே கருப்பு பணத்தை ஒழிப்பதற்காக எடுத்திருக்கிற இந்த முயற்சி வரவேற்கக்கூடியது. அதே நேரத்தில் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கிறாங்கிறதையும் நம்ம தெளிவுபடுத்துகிற கட்டாயம். ஆனால் கருப்பு பணத்தை இங்கே இந்த நோட்டு செல்லாதுன்னு சொல்கிற நேரத்தில் உலக நாடுகளில் இருக்கிற, வெளிநாடுகளில் இருக்கிற கருப்பு பணத்தை வெளிக்கொண்டு வருவதற்கு மத்திய அரசு மேலும் முயற்சிக்கணும். அதே நேரத்தில் கருப்பு பணத்தை ஒழிக்கிற நேரத்தில் விலைவாசி கட்டுப்பாட்டில் இருக்கணும், விலைவாசி குறைக்கப்படணும், பொருளாதார வளர்ச்சி இருக்குது, அதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் வலியுறுத்துகிறோம். இந்த முயற்சி வரவேற்கக்கூடியதாகவும் கருதுகிறோம்.